trigonometry topic வந்து JEPY க்கு சம் பண்ண பாருங்க. the number of solutions of the equation கேட்டிருக்காங்க. 1 plus sin power 4x is equal to cos square 3x சொல்லிட்டு where x belongs to minus pi by 2 5 pi by 2 கேட்டிருக்காங்க. இப்போ sin power 4x வந்து பாசிட்டிவா தான் வரும். சரினா cos square 3x பாசிட்டிவ் வரும். அப்போ லெஃப்ட் சைடுல 1 plus something வருது ஈக்குவல் டு ரைட் சைடுல something வரணும். இப்போ sin power 4x நம்ம என்ன பண்ணிடலாம்னா 0 ன்னு வெச்சிட்டு cos square 3x 1 ன்னு வெச்சிங்க. அப்ப இங்க 0 போட்டு இங்க 1 போட்டோம்னா நமக்கு கண்டிஷன் satisfy ஆயிருது இல்லையா? அதனால sin power 4x 0 ன்னு போட்டுக்கலாம். இல்லனா என்ன பண்ணலாம் cos square 3x 1 ன்னு வெச்சிக்கலாம். sin power 4x 0 னா அப்ப sin x என்ன வந்துரும் சொல்லுங்க 0 ன்னு வெச்சிக்கலாம். அப்ப cos square 3x க்கு என்ன ஃபார்முலா 4 cos cube x minus 3 cos x ஒரு ஹோல் ஸ்கொயர் is equal to 1 ன்னு போட்டுக்கலாம். ஓகே புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ அந்த மாதிரி எழுதி இருக்கும். இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா இந்த 4 cos cube x minus 3 cos square x இருக்குல்ல இதுல cos x வெளியில எடுத்துருங்க. cos x வெளியில எடுத்தீங்கன்னா அப்ப 4 cos square x minus 3 whole square into cos x squareல வரதுனால cos square x is equal to 1 ன்னு போட்டுக்கிறோம். புரியுதுங்களா? அப்படி போட்டீங்கன்னா அப்போ cos square x equal to 1 ன்னு போடலாம். கரெக்ட்டுங்களா? sin x equal to 0 வருது. cos square x 1 வரணும்னா x equal to 0 வரலாம் plus or minus pi plus or minus 2 pi. அப்போ 0 ஒரு ஆன்சர் minus pi plus pi minus pi 2 pi. அப்போ மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வந்து என்ன வருது 5 சொல்யூஷன் வருதுப்பா. சோ வந்து 5 சொல்யூஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே அடுத்த क्वेश्चन பாருங்க. let s be the set of all alpha belongs to R such that the equation cos 2x plus alpha sin x equal to 2 alpha minus 7 as the solution then s is equal to கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி இப்போ பாத்தீங்கன்னா cos 2x நம்ம 1 minus 2 sin square x எழுதலாம். இந்த alpha sin x அப்படி எழுதிக்கலாம். 2 alpha minus 7 எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போயிட்டீங்கன்னா minus 1 minus 7 minus 8 வருது. இந்த 2 alpha இருக்கு. இந்த minus 2 sin square x ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா plus 2 sin square x இது minus alpha sin x வந்துருது. இப்போ இது வந்து குவாட்ராட்டிக் இன் sin x வருது. அப்படினா இது a பிளேஸ்ல இருக்கு, இது b பிளேஸ்ல இருக்கு, இங்க c பிளேஸ்ல இருக்கு. அப்ப sin x minus b plus or minus root of b square minus 4ac by 2a போட்டு சிம்பிளை பண்ணிடுறோம். சிம்பிளை பண்ணிட்டீங்கன்னா ஆல்பா பிளஸ் ஆல்பா போடலாம், இல்லைன்னா ஆல்பா மைனஸ் ஆல்பா போடலாம். ஆல்பா பிளஸ் ஆல்பா அப்படின்னா 2 ஆல்பா மைனஸ் 8 இருக்கு, அதை டிவைட் பை 2 பண்ணீங்கன்னா 4 பண்ணீங்கன்னா அப்படின்னு இங்க 2 வரும். 4 போட்டிருக்காங்க தப்பா இருக்கு. அடுத்து மைனஸ் பண்ணீங்கன்னா ஆல்பா ஆல்பா கேன்சல் பிளஸ் 8 by 4 2 வரும். sin x 2 வராது. சரி ரிஜெக்டட் அது. ஈக்குவேஷன் as a solution then ஆல்பா மைனஸ் 4 அதாவது ஆல்பா மைனஸ் 4 by 2 ஆக்சுவலா sin θ வந்து மைனஸ் 1 to 1 இருக்கும். அப்போ ஆல்பா மைனஸ் 4 by 2 வந்து மைனஸ் 1 to 1 இருக்குன்னா அப்ப என்ன பண்ணலாம் ஆல்பா மைனஸ் 4 is belongs to minus 2, 2 அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். இப்போ மைனஸ் 4 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 4 பிளஸ் 4 ஆயிட்டு பிளஸ் 4 மைனஸ் 2 2 வந்துருது. அடுத்து இந்த பிளஸ் 4 பிளஸ் 2 6 வந்துருது. ஸோ ரூட் வந்து பாத்தீங்கன்னா 2,6ல இருக்கும். சரிங்களா? அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. greatest integer denotes the less than or equal to x ன்னு உங்களுக்கு தெரியும். greatest integer function sin θ x minus cos y equal to 0 cot θ x plus y equal to 0 ன்னு போட்டுருக்காங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் வந்து நம்ம 5/2, 2π/3 எடுத்தீங்கன்னா கிராஃப் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா சைன் கிராஃப் எப்படி இருக்கும் இப்படி இருக்கும். கரெக்டுங்களா? சரி இப்படி இருந்துச்சுன்னா இப்போ 5/2 வந்து இந்த பாயிண்ட் 2π/3 இந்த பாயிண்ட். ஓகேங்களா? இந்த 5/2 to 2π/3 எடுத்தீங்கன்னா இது லெஸ் தென் 1 வருது. அப்போ லெஸ் தென் 1னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் sin x என்ன வந்துடும் 0 வந்துடும். ஓகேங்களா? அடுத்து மைனஸ் காஸ் θ மைனஸ் காஸ் θ எடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும் பாருங்க. அதே மாதிரி கிராஃப் வந்து இப்படி வந்துடும் காஸ் θ ஃபங்க்ஷன். அப்போ வந்து 5/2 வந்து இந்த பாயிண்ட் வருது, 2π/3 இந்த பாயிண்ட் வருது. இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 0 தான் வருது. அதான் 0 பார்த்தாச்சு. ஆனால் cot θ வந்து மைனஸ் 1 வரும். அப்போ நம்ம கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் sin x into x, கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் cos x into y போடுறோம் இல்லையா? sin x cos x எல்லாம் 0 வருதுன்னு 0 போட்டோம். அப்போ வந்து 0 0 வந்திருக்குன்னா x y க்கு எந்த வேல்யூ போட்டோம்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதனால தான் விச் ஹேவ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் போட்டோம். அடுத்து θ belongs to π, 7π/6 இருக்கு. θ வந்து எப்படி இருந்துச்சுன்னா இதுல வந்து sin θ எடுக்கணும். அப்போ sin θ எடுத்தீங்கன்னா நல்லா பாருங்க. sin θ வந்து நம்ம எடுக்கும்போது இந்த cos θ சொன்னோம்னா இது மைனஸ் cos θ வரைஞ்சிருக்கணும். மைனஸ் cos θ போது அப்படியே இது ரெசிப்ரோக்கல் ஆயிருக்கும்பா கிராஃபிங்க இப்படி வந்துடும். அப்போதான் வந்து π to 2π/3 வந்து நமக்கு 0 வந்திருக்கும். இல்லைன்னா இந்த வேல்யூ வந்து இங்க போடும்போது மைனஸ் 1 வந்திருக்கும். சரி இப்படி கிராஃப் எடுக்கும்போது அப்போ sin θ கிராஃப் எடுத்தீங்கன்னா பைல இருந்து 7π/6 போட்டீங்கன்னா மைனஸ் 1 வந்துடும் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். அதே மாதிரி cos θ போடும்போது மைனஸ் cos θ போடும்போது இப்படி வந்துடும் கிராஃப். இந்த மாதிரி வந்துடும் கிராஃப் வந்து இந்த மாதிரி வந்துடும்.
ஓகேங்களா? சரி, இப்போ பை வந்து இந்த பாயிண்ட் வந்துடும். 7π/6 போட்டிங்கன்னா அப்போ 0 வந்துடுது. அப்படி போட்டிங்கன்னா என்ன வந்துடுது பாருங்க, இங்கே sin θக்கு வந்து -1 போட்டு -x + 0y = 0 போகிறோம். அதே மாதிரி காட்டுக்கு இந்த மாதிரி போகிறோம். அப்போ எக்ஸ் ஒய்க்கு 0 போட்டால் மட்டும்தான் இங்கே என்ன ஆகும், உங்களுக்கு 0 வருது. அதனால ஒன்லி ஒன் சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அப்படின்னா வந்து ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Let θ belongs to -2π, 2π. 2 cos square θ plus 3 sin θ = 0. Then the sum of the elements s ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, அப்படி பார்த்தீங்கன்னா 2 cos square θ plus 3 sin θ. 2 cos square θ எப்படி எழுதலாம்? 2 × 1 - sin square θ plus 3 sin θ is equal to 0 போட்டுக்கலாம். இப்போ இது 2 - 2 sin square θ plus 3 sin θ is equal to 0 போட்டுக்கிறோம். கரெக்டுங்களா? இப்போ இது மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 2 sin square θ minus 3 sin θ minus 2 = 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 2 sin θ plus 1 sin θ minus 2 = 0 வருது. அப்போ 2 sin θ plus 1க்கு 0 போட்டீங்கன்னா sin θ = -1/2, sin θ minus 2 = 0 போட்டீங்கன்னா sin θ = 2, sin θ வந்து more than 1 வராது, இது நாட் பாசிபிள். அப்போ sin θ -1/2 மட்டும் வரும். இப்போ நம்ம கிராஃப் வரையலாம். இப்போ கிராஃப் வரைஞ்சிங்கன்னா -2π to π வரையணும், 2π வரையணும். அப்போ இது π 2π இது வரைக்கும் கரெக்டா. இந்த பக்கம் வந்துச்சுன்னா -π -2π இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா -1/2 வர மாதிரி வரைஞ்சிங்கன்னா இங்கே ஒரு ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சிங்கன்னா, இந்த ஹாரிசான்டல் லைன் வரைஞ்சிங்கன்னா இந்த பாயிண்ட் -π/6 அதான் இது போட்டிருக்கான். பாயிண்ட் ஏ வந்து -π/6. அடுத்து பாயிண்ட் பி இருக்கு இல்லையா, அதுதான் -π + π/6. அடுத்து இந்த பாயிண்ட் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா π + π/6. அடுத்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் தான் 2π - 6d. இதெல்லாம் -1/2 sin track வராது. இப்போ இந்த வேல்யூ எல்லாம் சம் பண்ணீங்கன்னா 2π வருதுப்பா. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வருது பாருங்க, 2π இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. x belongs to 0 to π/2. Then the number of values of x for which sin x minus sin 2x plus sin 3x = 0 ன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்படி எடுத்தீங்கன்னா sin x அப்படி வச்சுங்க, sin 2x 2 sin x cos x போடுங்க, sin 3x 3 sin x minus 4 sin cube x ன்னு போடுங்க. இப்போ இந்த sin x இந்த 3 sin x கூட்டினீங்கன்னா 4 sin x, இந்த -4 sin cube x போட்டாச்சு, இந்த -2 sin x cos x போட்டாச்சு. இப்போ காமனா ஒரு 2 எடுத்துட்டு, ஒரு காமனா 2 எடுத்து அந்த பக்கம் வச்சிட்டீங்கன்னா 0 ஆயிரும். அப்போ இங்க 2 sin x, இங்க 2 sin cube x இருக்கு. இது ரெண்டுத்துல 2 sin x காமன் எடுத்துட்டா 1 - sin square x வருது. இங்க sin x minus cos x இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த 1 - sin square x cos square x ன்னு போட்டுட்டோம். கரெக்ட்டுங்களா? இப்போ இதுல வந்து என்ன பண்ணலாம், sin x cos x காமன் எடுத்துட்டா அப்போ 2 cos x minus 1 வருது = 0. அப்படி போட்டா இது sin x 0 போடலாம், இல்லைன்னா cos x 0 போடலாம், இல்லைன்னா cos x = 1/2 போடலாம். sin x 0 போட்டா x 0. சரிங்களா? cos x 0 போட்டா π/2 வரணும். cos x 1/2 போட்டீங்கன்னா π/3 வருது. ஆக்சுவலா π/2 கிடையாது ஓப்பன் இன்டர்வல்ல, அதனால வந்து 0 π/3 மட்டும்தான் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ எத்தனை சொல்யூஷன் வருது பாருங்க, 0 π/3ன்னா 2 சொல்யூஷன் மட்டும்தான் வருது. அதனால 2 சொல்யூஷன்ஸ் ஒன்லி கரெக்ட் அப்படின்னு நம்புவோம். இதுக்கு ஆப்ஷன் டி கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா.